அஊது பில்லாஹி, அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி வீசப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானுடைய பாதுகாப்பை விட்டும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன ஆரம்பிக்கும் பொழுது எப்பொழுதுமே நாங்க என்ன செய்யணும்? பிஸ்மி சொல்லாவிட்டாலும் என்ன சொல்லி ஆரம்பிக்கணும்? அஊது சொல்லி ஆரம்பிக்கணும். ஏன்? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வஇதா கரஅத்தல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதினால் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது சொல்லி நீங்க என்ன செய்யுங்க? ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி குர்ஆன் ஓதுவதை ஆரம்பிங்க. ஷைத்தான் என்றா யார்? முதலாவது ஷைத்தான் என்றா இபிலீசுடைய படை. இபிலீஸ், ஷைத்தானுடைய தலைவருக்கு பெயர் தான் இபிலீஸ். இபிலீஸோடு சேர்ந்த அனைவருக்கும் சொல்வது ஷைத்தான். ஷைத்தான் எதனால் படைக்கப்பட்டவன்? நெருப்பால் படைக்கப்பட்டவன். இபிலீஸ் நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஷைத்தான் என்ற அரபு பதம் ஷப்பன என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ஷைத்தான் என்ற அர்த்தம் எந்த நலவுமே இல்லாதவன். எந்த நலவுமே இல்லாதவன். ஒருத்தர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதினா அவர் அதுல 3 விஷயத்தை சொல்ல வாரார். முதலாவது விஷயம், மனிதர்களாகிய நாங்க பலகீனமானவன். யாரா இருக்கலாம்? பணக்காரரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஆலிமா இருக்கலாம், ஹாஃபிலா இருக்கலாம். எல்லா மனிதர்களும் எப்படியானவங்க? பலகீனமானவங்க. ஏன்? பலகீனமானவர் தான் இன்னொருவரிடம் பாதுகாப்பு தேடுவார். 2வது விடயம், அல்லாஹ் எப்பொழுதும் பலமானவன். நாம் யாரிடம் பாதுகாப்பு தேடுறோம்? அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறோம். பலகீனமான நாம் பலமான அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். 3வது இதில் இருக்கக்கூடிய அம்சம் தான் ஷைத்தான் நமக்கு யார்? நண்பனா? எதிரி. ஷைத்தான் யாரு? எதிரி. இந்த 3 விடயம் அஊதுல இருக்குது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், ஃபத்தஹிதூஹு அதுவா, ஷைத்தானை நீங்கள் விரோதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்துதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வசனம் குர்ஆன் வசனமா இல்லையா? குர்ஆன் வசனம் இல்ல. அப்ப அஊது ஓதுறது என்ன? சுன்னத்தான் ஒரு விடயம். 2வது தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கோம்? பிஸ்மி மட்டுமல்ல, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிதான் நாங்க நம்முடைய தொழுகைகள்ல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கோம். இது ஷாஃபியாக்கள் ஹம்பலி மதுஹபுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது. 2வது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ், அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அவன் எப்படியான அல்லாஹ்? அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். உங்களுக்கு வீடியோ எடுத்து என்னத்துக்கு தாராங்கண்டா போட்டு கேட்டு நீங்க திரும்ப திரும்ப இந்த அர்த்தங்களை பாடமாக்குறதுக்கு. பாடமாக்கி நீங்க தக்பீரை கட்டி தொழுகையில ஓதும் போது பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவன் எப்படியான அல்லாஹ்? அர் ரஹ்மான், அளவில்லாத அருளாளன். அர் ரஹீம், நிகரில்லாத அன்புடையோன். இப்படி அர்த்தத்தை விளங்கினவன்டா எங்கட தொழுகை உள்ளச்சமுள்ள பயபக்தியுள்ள தொழுகையாக மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு ஹிப்பான்ல வருது, குல்லு அம்ரின் ஸீ பாலின், எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் லா யுப்தஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படாத எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் ஃபஹுவ அப்தர், அது பரக்கத் இல்லாதது என்று சொன்னாங்க. எல்லா நல்ல காரியத்தை எப்படி ஆரம்பிக்கும்? பிஸ்மில்லா சொல்லிதான் ஆரம்பிக்கும். சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டுமல்ல. அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா மக்காவுல அருளப்பட்ட சூரா. மக்காவில் அருளப்பட்ட சூரா, மக்கி சூரா. பிஸ்மியையும் சேர்த்து 7 வசனங்களை கொண்ட சூரா. எத்தனை வசனம்? 7 வசனங்களை கொண்ட சூரா.
இதற்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் மொத்தம் 12 பெயர்கள் இருக்கிறது. எத்தனை பேர்? 12 பெயர். முதலாவது பெயர் தான் அஸ்ஸலா, தொழுகை. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வருது, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது. இரண்டாவது பெயர் தான் அல்ஹம்து. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இரண்டாவது பெயர் என்ன? அல்ஹம்து, புகழ், அல்லாஹ்வை புகழக்கூடிய சூரா. மூணாவது ஃபாத்திஹத்துல் கிதாப், குர்ஆனை ஆரம்பிக்கக்கூடிய சூரா. நாலாவது உம்முல் கிதாப், வேதத்துடைய தாய். ஐந்தாவது உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய். ஆறாவது அல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய சூரா. ஒரு நாளைக்கு எத்தனை தரம் நாங்க ஓதுறோம்? ஒரு முஸ்லிமான மனிதர், பருவ வயதை அடைந்தவர், ஒவ்வொரு நாளும் 17 முறை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதை அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கி இருக்கிறார். அதான் திரும்ப திரும்ப ஓதப்படும் சூரா. ஏழாவது அல் குர்ஆனுல் அதீம், மகத்தான குர்ஆன். எட்டாவது இஷ்ஷிஃபா, எட்டாவது என்ன? ஷிஃபா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குடைய பெயர் தான் ஷிஃபா. ஷிஃபான்னு சொன்னா யாரு நம்பிக்கையோட சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவாரோ எந்த நோயாக இருந்தாலும் நோய் குணமாகும். நம்மட மருந்து எல்லாம் எங்க இருக்குது? குர்ஆன்ல மருந்து இருக்குது. குர்ஆன்ல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. நம்பிக்கையோட ஓதினா குணம் கிடைக்கும். ஆனா நாம குர்ஆனை விட்டுட்டு ஒரு நோய் வந்தா உடனே போறது வேற வேற ஆக்களை தேடி. குர்ஆனை விளங்கி பாடமாக்கி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி வந்தா எந்த நோயாக இருந்தாலும் அல்லாஹ் குணப்படுத்துவான். 9வது பெயர் தான் ருக்கியா. ருக்கியா என்று சொன்னால் மந்திரம். ருக்கியாண்டா என்ன? ஓதி பார்க்கிற மந்திரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாவை வைத்து நோய்களுக்கு ஓதி பார்த்திருக்கான். 10வது அசாஸ். அசாஸ் என்றால் அஸ்திவாரம். குர்ஆனுடைய அஸ்திவாரமே சூரத்துல் ஃபாத்திஹா. 11வது பெயர் அல் வாஃபியா, பரிபூர்ணமானது. பரிபூர்ணமானது அப்படின்னா பூர்த்தியானது. சூரத்துல் ஃபாத்திஹால பாதிய ஓதினா தொழுகை கூடுமா? பூர்த்தியாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினாதான் என்ன செய்யும்? தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். 12வது பெயர் தான் அல் காஃபியா, போதுமான சூரா. நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாம எந்த சூறாவை ஓதினாலும் தொழுகை நிறைவேறாது. சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டும் ஓதினா தொழுகை நிறைவேறும். இது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கக்கூடிய 12 பெயர். இரண்டாவது விடயம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு. இவ்வளவு காலமா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், ஆனா அதோடைய சிறப்பை நாங்க விளங்காம ஓதினா சரி வருமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன்ஸலல்லாஹு ஃபித் தௌராத், தௌராத்திலேயோ, வலா ஃபில் இன்ஜீல், இன்ஜீல்லையோ, மிஸ்ல உம்மில் குர்ஆன், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கவில்லை. வஹிய ஸபஉல் மசானி, அதுதான் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 தரம் ஓதப்படக்கூடிய 7 ஆயத்துகளை கொண்ட சிறந்த சூரா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை சொன்னார்கள். சஃபர், ஜும்ஆ அல்லாத ஏனைய நாட்கள்ல ஒவ்வொரு முஸ்லிமும் 17 முறை இந்த சூறாவை ஓதணும். ஃபர்துலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்து, சுன்னத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்து, நஃபில்லையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்து, ஸலாத்துல் ஜனாஸா, ஜனாஸா தொழுகையிலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கி இருக்கிறான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எதிர தஃப்சீரை மட்டும் 1 வருஷம் நடத்தலாம், 2 வருஷம் நடத்தலாம், 7 வருஷமும் நடத்தலாம். அவ்வளோ தஃப்சீர உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும். ஒரு இமாம் இருந்தார், ஈரான்ல பிறந்தவர். இந்த இமாமுடைய பெயர் ஃபஹ்ருத்தீன் ராஸி, ஷாஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான அல்லாமா. எவ்வளவு பெரிய இமாம் என்று சொன்னா 150 கிதாபுகள் எழுதினார். 150 கிதாபுல 100 கிதாபு
பாகம் பாகமாக எழுதப்பட்ட கிதாப். எந்த அளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தாண்டா, இமாம் ராசி வாழ்ந்த காலம் பயங்கரமான காலம். பூகோள ரீதியாகவும் பிரச்சனை, மார்க்க ரீதியாகவும் பிரச்சனை. பூகோள ரீதியா என்ன பிரச்சனை? 6ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அந்த காலத்துல தான் சிரியா பகுதியில சிலுவை யுத்தம் நடந்தது. அந்த காலத்துல தான் மங்கோலியா பகுதியிலிருந்து தாத்தாரியர்களுடைய படையெடுப்பு நடந்தது. உலகத்துல யுத்த பிரச்சனை. மார்க்க ரீதியாக ஷியாக்கள், கர்ராமியாக்கள், கத்ரியா, ஜபரியா, முஅத்தசிலா இப்படி வழிகட்ட பல கூட்டம் உருவாகுது. அவ்வளோ கூட்டத்தோடையும் தர்க்கம் செய்தவர் தான் இமாம் ராசி. எந்த அளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றா, அகாம அலா வுஜூதில்லாஹி அல்ஃப தலாயில அக்லியா, அல்லாஹ் இருக்கிறான் என்பதுக்கு மட்டும் 1000 ஆதாரங்கள் எழுதினவர். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் மட்டும்தான் கடவுளுங்கிறதுக்கு 1000 ஆதாரங்களை காட்டியவர் தான் இமாம் ராசி. இவருடைய கிதாபுகளே, இவருடைய எழுதின நூல்களே ஆக பிரபல்யமான நூல்தான், ஆக பெரிய நூல்தான் தஃப்சீருல் கபீர். தஃப்சீருல் கபீர் பொதுமக்களாகிய உங்களிடத்துல பிரபல்யம் இல்லாம இருக்கலாம், ஆனா உலமாக்கள் தலைக்கு மேல தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய அபார வரவேற்பை பெற்ற ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீருல் கபீர். ஏன் தெரியுமா? அதுல தஃப்சீர் மட்டும் இல்லை, அதுல மந்திக் இருக்குது, லொஜிக் இருக்குது, பலாகா சொல் நயம் இருக்குது, இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, வரலாறு இருக்குது, சொல்லிலக்கணம் இருக்குது, அதே போல வழிகட்ட கூட்டத்தார்களுக்குரிய பதில்கள் இருக்குது. இப்படி எல்லா கலைகளையும் பூந்து எழுதப்பட்ட ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீருல் கபீர். இந்த தஃப்சீரை எழுதினத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. தஃப்சீர் எழுதினத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதிகமான உலமாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பொதுமக்களுடைய தஃப்சீராக இருந்தாலும் உலமாக்களும் சபையில் இருக்கிறதால நான் எங்கெங்க பார்க்கலாம்னு சொல்றேன். ஷதராத்து ஸஹப், அதே போல வஃபயாத்துல் அயான், இது போன்ற கிதாபுகள்ல, தபகாத்துல் முஃபஸ்ஸிரீன், இது போன்ற கிதாபுகள்ல இமாம் ராசியுடைய வரலாறு உலமாக்களுக்கு பார்க்கலாம். சகோதரர்களே, ஒரு முறை இமாம் ராசி என்ன செய்யறார்? ஒரு ஊருக்கு போறார். அந்த ஊருக்கு போன நேரம் இவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்ததோட அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க ஆல் மவுத். இப்ப போல டெக்னாலஜி எல்லாம் இல்லாத காலம், நாடி நரம்ப புடிச்சு பார்த்தா துடிக்கல, ஆள் மவுத்துன்னு நினைச்சு அப்படியே ஆளை கொண்டு போய் கபூர்ல வச்சு மண்ணை போட்டுட்டான். மண்ணை போட்டதோட கொஞ்ச நேரத்தால இமாம் ராசிக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்தா எப்படி இருக்கும்? ஆள் கபூர்ல. இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கா இல்லையா? ஆள் கபூர்ல உயிரோட வச்சாச்சு. இப்ப வெளியே வாரத்துக்கு எந்த வழியும் இல்லை. அரபு நாடுகள்ல கபூர் எப்படி தோண்டுவாங்கன்னு சொன்னா, எங்கட கிழக்கு மாகாணங்கள்ல எல்லாம், சாய்ந்த மருதுல எல்லாம் சும்மா ஒரு பொட்டி கபரு தான், புள்ள குழி எல்லாம் வைக்கலாது. உள்ளுக்கு லாச்சி கபருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வைக்கலாது. ஏண்டா மணல், எங்கட ஊரெல்லாம் மணல், அதனால அது இடிஞ்சு விழுந்துரும். அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக லாச்சி கபரு தான் வைப்பாங்க. ஒரு கபரை தோண்டி அதுக்குள்ள ஒரு லாச்சி மாறி ஒன்று வச்சு அதுக்குள்ளதான் மையத்தை வைக்கிற, கல்ல வச்சுட்டு அப்படியே ஜனாசாவை மூர். இப்ப இவர் எழும்பி பார்த்தா மூச்செடுக்க இயலாம இருக்குது, இருட்டு. அல்லாஹ் கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தார், யா அல்லாஹ், இந்த இருட்டுல இருந்து என்ன நீ பாதுகாத்தா நான் உன்னுடைய மார்க்கத்துக்கு பெரிய ஒரு சேவையை நான் செய்வேன். பெரிய ஒரு சேவை, அபாரமான சேவை. அந்த காலத்துல கஃன் திருற கல்லன் இருந்தான். பொதுவாக வறுமையான ஒரு காலம். அந்த காலத்துல என்ன செய்யறா, கல்லன் வந்து ஜனாசாவை அடக்கிட்டு போனதோட ஜனாசாவை தோண்டி கவன களவெடுக்கிற. இந்த காலத்துல இருக்குதோ தெரியாது. பொதுவா கல்லனுக்கு அரபி வார்த்தையில லிஸ் என்று சொல்லுவாங்க, சாரிக் என்று சொல்லுவாங்க. ஆனா கஃன் திருடக்கூடிய திருடனுக்கு நப்பாஷ் என்ற வார்த்தையை பாவிப்பாங்க. கஃனை தோண்டி, கபரை தோண்டி கஃனை களவெடுக்கிற. இப்ப இமாம் ராசி அல்லாஹ் கிட்ட துவா செய்து கொண்டிருக்கிறார், யா அல்லாஹ் என்ன எப்படியாவது காப்பாத்து. சரியா கஃன் திருடுற கல்லன் வந்து கபரை தோண்ட ஆரம்பிக்கிறான். கபரை தோண்டி கிட்ட வாகி கஃனை இழுக்கும் போது இமாம் ராசி எழும்பி உட்கார்ந்துட்டார். எப்படி இருக்கும்? இவன் அடிச்சு விழுந்து கத்தி பெரட்டி ஓட, அண்டையோட ஹராம். கபனா மையவாடியே மறந்துட்டான். இவர் எழும்பினவர் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ்,
நேரா அப்படியே பள்ளிக்கு வந்தார். பள்ளிக்கு வந்து உது செஞ்சு 2 ரக்காத் தொழுது அந்த இடத்திலேயே தஃப்சீருல் கபீர் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய இன்டர்பிரிட்டேஷன் விளக்கம் எழுத ஆரம்பித்தார். எவ்வளவு எழுதினார் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 350 பக்கம் தஃப்சீர் எழுதினார். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை நான் நடத்தினாலும் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு பக்கம் வச்சா கிட்டத்தட்ட 7 வருஷம் வேணும் அதை மட்டும் முடிக்கிறது. வேற தஃப்சீர் எல்லாம் விடுங்க, தஃப்சீர் கபீர்ல உள்ள சூரத்துல் ஃபாத்திஹா 12 பாகங்கள்ல ஒரு பாகம் வந்து தனி சூரத்துல் ஃபாத்திஹா 350 பக்கம். நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளோ அற்புதமான ஒரு சூரா தான் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை மட்டுமாவது நாங்க சரியா படிச்சு எங்கட தொழுகையை அமைத்தோம் என்றா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி இறங்கக்கூடிய தொழுகைகளாக நம்முடைய தொழுகைகள் மாறிவிடும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்து எல்லா புகழும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தாருக்கெல்லாம் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொந்தம். புகழ் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். புகழுக்கு தகுதியானவர் யார்? அல்லாஹு தஆலா மாத்திரம்தான். பெருமைக்கு தகுதியானவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். போற்றப்படுவதற்கு தகுதியார்? அல்லாஹ் மட்டும்தான். உலகத்திலே எந்த மனிதனும் புகழுக்கு தகுதியானவன் அல்ல. யாரும் பெருமைக்கு தகுதியானவர் அல்ல. முழு பெருமைக்கும் முழு புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரம்தான். உலகத்துல புகழை விரும்பக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கும். வேற யாரும் புகழ விரும்ப போடாது. அப்படி புகழ விரும்பினா அவருக்கு தண்டனை நரகம். அல்லாஹ் சொல்றான், அல் கிப்ரியா ரிதாயி, பெருமை என்னுடைய மேலாடை, வல் அஸமத்து இஸாரி, கண்ணியம் என்னுடைய கீழாடை, ஃபமன் நாஸஅனி வாஹிதம் மின்ஹுமா, யாரு பெருமையை கண்ணியத்தை தேடுகிறாரோ அவரை நான் நரகத்தில் தூக்கி போடுவேன். ஆனா அல்லாஹ் புகழ்ந்தா என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும், கூலி கிடைக்கும். எந்த அளவு கூலி கிடைக்கும்? நசாயில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்ஹம்துலில்லாஹ் என்று 100 தரம் சொல்றாரோ கடிவாளமிடப்பட்ட 100 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருவான். இந்த சஃபையில எங்க யாருக்காவது ஏழுமா 100 குதிரையை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறது? அது குதிரை இருக்குதா இங்க வாங்குறது? சும்மா இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் போக 100 தரம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இருந்த இடத்துல இருந்தே 100 குதிரைகள் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்த நன்மை. யார் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தூய்மையானவன் என்று 100 முறை சொல்லுவாரோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் 100 அடிமைகளை வாங்கி உரிமையிட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். யார் அல்லாஹு அக்பர் என்பதாக 100 முறை சொல்லுவாரோ 100 ஒட்டகத்தை அல்லாஹுடைய பாதையில கொடுத்தா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வை புகழ்வதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நன்மை. புகழ்வோமா இன்ஷா அல்லாஹ். எந்த நேரம் பார்த்தாலும் நம்முடைய வாயில யாரை பத்தி புகழும்? அல்லாஹ் புகழணும். தஸ்பீஹ் இருக்கணும் கையில, திக்ர் கவுண்டர் இருக்கணும் கையில, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். புகழ 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 அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். அதான் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம். அவன் எப்படியான அல்லாஹ்? ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப்பாகிய அல்லாஹ். ஆலம் என்று சொன்னா அல்லாஹ்வை தவிர உள்ள மற்ற அனைத்துக்கும் பெயர் ஆலம். அப்ப அல்லாஹ்வை தவிர உலகத்துல என்னவெல்லாம் இருக்குதோ, இந்த அண்ட சராசரம், பால்வெளி, வானம், பூமி, கோள் மண்டலம், மில்கிவே, எல்லாத்துக்கும் ரப்பு யார்? அல்லாஹ் மாத்திரம்தான். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் 996 இடங்கள்ல ரப்பு என்ற வார்த்தையை மட்டும் பாவித்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அவன்தான் அகிலத்தாருடைய ரப்பு.
குல் அஊது பிரப்பின் நாஸ், அவன்தான் மனிதர்களுடைய ரப்பு. குல் அஊது பிரப்பில் ஃபலக், அவன்தான் அதிகாலை நேரத்தின் ரப்பு. வலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாத், அவன்தான் வானங்களுடைய ரப்பு. வலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்த், அவன்தான் பூமியுடைய ரப்பு. ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா பைனஹுமா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் அவன்தான் ரப்பு. லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், அவன்தான் மகத்தான் அர்ஷுடைய ரப்பு. இன்னமா உமிர்து அன் அஅ்புத ரப்ப ஹாதிஹில் பல்தா, அவன்தான் மக்காவுடைய ரப்பு. ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், அவன்தான் காபாவுடைய ரப்பு. வ அன்னஹு ரப்புஷ் ஷியரா, சூரியனை விட 20 மடங்கு பெரிய ஷியரா என்ற நட்சத்திரத்தின் ரப்பு. அல்லாஹு ரப்புக்கும், அவன்தான் உங்களோட ரப்பு. வ ரப்பு ஆபாயிக்குமுல் அவ்வலீன், உங்களுடைய தகப்பன்மாருடைய ரப்பு. ரப்புல் மஷ்ரிகைன், 2 கிழக்கு திசைகளின் ரப்பு. வ ரப்புல் மக்ரிபைன், 2 மேற்கு திசைகளின் ரப்பு. ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான், மனிதர்களுடைய ரப்பு, ஜின்களுடைய ரப்பு. வஹுவ ரப்புனா வ ரப்புக்கும், என்னுடைய ரப்பு உங்களோட ரப்பு. வஹுவ ரப்பு குல்லி ஷை, எல்லாவற்றுடைய ரப்பு. குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பன், அவனை தவிர வேற ரப்பு இந்த உலகத்தில் கிடையாது. இந்த சிந்தனை எல்லாம் தொழுகையில வந்தா நம்ம தொழுகையுடைய தரமே வேற. தனிய தொழும்போது இதெல்லாம் உங்களோட சிந்தனையில வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த வசனத்துக்குள்ள மாத்திரம் புதைந்து கிடக்கும் அற்புதங்கள் இவைகள் எல்லாம். இப்ப விளங்குதா? குர்ஆன் எங்க இருக்குது, நாங்க எங்க இருக்கிறோம்? எவ்வளவு படிக்கணும் குர்ஆன? நாங்க ஒரு வசனம் படிக்கிறதுக்கே அலமணித்தியாரம் போகுது. முழு வாழ்க்கையிலையும் குர்ஆன ஒவ்வொரு கிழமை இந்த தஃப்சீர கிளாஸ் நடத்தினாலும் கிட்டத்தட்ட 14 வருஷம் வேணும் முழு குர்ஆனையும் படிச்சு முடிக்கிறது. சுருக்கமா நடத்தினா, ரொம்ப விரிவில்லாம சுருக்கமாக நடத்தினா 12-14 வருஷம் வேணும் முழு குர்ஆனையும் படிச்சு முடிக்கிறது. முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். 2வது வசனம், 3வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அர் ரஹ்மான், அளவில்லா அருளாளன். அர் ரஹீம், நிகரில்லா அன்புடையவன். ரஹ்மான் என்றாலும் இரக்கம் தான், ரஹீம் என்றாலும் இரக்கம் தான். அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரஹ்மான் என்றா உலகத்துல அல்லாஹ் இல்ல என்று சொல்றவனுக்கும் அவன் சாப்பாடு கொடுப்பான். உலகத்துல அல்லாஹ் பொய் என்று சொல்றவனுக்கும் அவன் பென்ஸ்கார் கொடுப்பான். உலகத்துல அல்லாஹ்வை விட்டுட்டு வேற வேற தெய்வங்களை வணங்குறவனையும் அவன் வாழ வைப்பான். ஆனா ரஹீமண்டா கியாமத்துடைய நாளையில நல்லடியார்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டுவான். அதான் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் வித்தியாசம். ரஹ்மான் என்றா எல்லாருக்கும் இரக்கம், எல்லாருக்கும் இரக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்ல வருது, இன்னலில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத் இருக்குதா. எத்தனை ரஹ்மத்து? 100 ரஹ்மத்து. அந்த 100 ரஹ்மத்துல அல்லாஹ் ஒரே ஒரு ரஹ்மத்தை தான் உலகத்துல இறக்கி வச்சிருக்கான். அந்த ஒரு ரஹ்மத்தை வச்சுதான் உம்மா நம்மோட இரக்கமா இருக்கிறது, வாப்பா இரக்கமா இருக்கிறது, நம்முடைய நண்பர்கள் இரக்கமா இருக்கிறது, மனைவியோட இரக்கமா இருக்கிறது, மிருகங்கள் குட்டிகளோட இரக்கமா இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்துடைய பரக்கத்தான் முழு உலகமே இரக்கம் காட்டுவது. 99 ரஹ்மத் அல்லாஹ் வச்சிருக்கிறானாம். யாருக்கு? சொர்க்கவாசிகளுக்கு இரக்கம் காட்டுவதுக்கு. அப்ப எப்படி நடந்து கொள்வான் அல்லாஹ்? இந்த உலகத்துல இவ்வளவு மாற்றம் செஞ்சு எத்தனையோ வருஷத்துடைய தொழுகையை வீணாக்கி அமளிபாதத்துகளை வீணாக்கி எங்களை இவ்வளவு இரக்கமா வாழ வைக்கிறான் என்றா அவனுக்கு வழிபட்டு நாங்க அந்த சொர்க்கத்துக்கு போயிருந்தா 99 ரஹ்மத்தை வச்சு எங்களோட எவ்வளவு அன்பாக நடப்பான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, முஸ்லிம்ல வருது, புகாரில வருது, ஒரு முறை கைதிகள் கொண்டு வரப்பட்டான். கைதிகள், அந்த கைதிகள்ல ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைய காணாமாக்கிட்டா. காணாமாக்கிட்டு தேர்றா தேர்றா தேர்றா, கடைசியில புள்ள கிடைச்சிட்டு, கிடைச்சதோட அந்த புள்ளைய அப்படியே தூக்கி அள்ளி முத்தம் கொடுத்து அப்படியே பால் கொடுக்க ஆரம்பிக்கிறார். தூரத்துல இருந்து சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த காட்சியை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே
இந்த தாய் இந்த இரக்கமான புள்ளைய நெருப்புல தூக்கி போடுவாளா? யார் ரசூலல்லாஹ், இவ்வளோ இரக்கம், எவ்வளோ பாசம், எவ்வளோ அன்பு, இந்த தாய் இந்த புள்ளைய தூக்கி நெருப்புல போடுவாளா யார் ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லல்லாஹு, என்னுடைய ரப்பு அல்லாஹ், அவன் எப்படியானவன் தெரியுமா? அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா, இந்த தாய் இந்த பிள்ளையோட எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாளோ இதை விட அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் இரக்கம் வைத்திருக்கிறார். அவன்தான் ரஹ்மான், அவன்தான் ரஹ்மான். குர்ஆன்ல ரஹ்மான் என்ற வார்த்தையை மாத்திரம் அல்லாஹ் 57 இடங்கள்ல பாவித்திருக்கிறார். அர் ரஹ்மானுர் ரஹீம் என்ற வார்த்தையை அல்லாஹ் 6 இடங்கள்ல பாவித்திருக்கிறான். ஏன்? ஏ மனிதனே விளங்கு, நான் இரக்கம் உள்ளவன், என் பக்கம் வா, உன்னை மன்னித்து உன்னை சொர்க்கவாசியாக மாற்றுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அல்லாஹ் மன்னிக்க ரெடி, நாங்க மன்னிப்பு கேட்க ரெடி இல்லை. நம்முடைய சமூகம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப ரெடி இல்லை. ஆனா அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், ரஹ்மானாக இருக்கிறான். எது வரைக்கும் ரஹ்மானா இருப்பான் தெரியுமா? தொண்ட குழிக்கு ரூஹு வரும் வரைக்கும் தான் ரஹ்மானா இருப்பான். தொண்ட குழிக்கு ரூஹு வந்துட்டுண்டா அவன் ரஹீமா மாறிடுவான். நல்லவனாக இருந்தா மட்டும்தான் இரக்கம் காட்டுவான். அதுக்கு பின்னால மன்னிப்புக்கு அவனிடம் இடம் கிடையாது. புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர், முன்னைய காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர் அதிகமாக பாவம் செய்து 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 அல்லாஹ்ட பயம் வந்துட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாராம், நான் மௌத்தா போனா என்ன வந்து அடக்கிறாதீங்க, என்ன அடக்கிறாதீங்க, இந்த ஜனாசாவை பத்த வைங்க. அவனுக்கு மார்க்கம் தெரியாது, அல்லாஹ்ட சக்தி தெரியாது. இந்த ஜனாசாவை பத்த வச்சு அந்த சாம்பலை எடுத்து அப்படியே வேகமாக காத்து வீசக்கூடிய ஒரு இடத்துல வீசி போட்டு அப்படியே மௌத்தா போய்த்துட்டார். அப்படியே ஜனாசாவை எடுத்தாங்க, பத்த வச்சாங்க, காத்துல தூவி விட்டாங்க. இவர் நினைச்சிட்டார், நான் தப்பிட்டேன். அல்லாஹ் யார்? பலா காதிரீன் அலா அன் நுஸவ்விய பனானா. அல்லாஹ் சொல்றான், பனானாவை எழுப்பாட்டுவேன் நான். என்ன பனான்? இங்கிலீஷ் பனானா இல்ல, அரபு பனான். அரபுல பனான் ஃபிங்கர் பிரிண்ட், கைரேக. நீங்க எங்க அழிஞ்சு போனாலும் சரி, காத்தில் கரைக்கப்பட்டாலும் சரி, தண்ணிக்குள் மூழ்கினாலும் சரி, ஆகாயத்துல செதறினாலும் சரி, எரிமலை வெடித்து மௌத்தானாலும் சரி, உங்களோட கைரேகைய கூட நான் எழுப்பாட்டுவேன். அப்படியான அல்லாஹ்ட்ட விளையாடலுமா சகோதரர்களே? அல்லாஹ் எழுப்பாட்டி விட்டான். நிக்கிறார். இப்ப கேட்டானாம், மா ஹமலக அலா மா ஸனத், ஏ மனிதனே, ஏ அடியானே, ஏன் இப்படி வேலை செஞ்சாய்? ஏன் பத்த வைக்க சொன்னாய்? ஒண்ணு சொன்னானாம், யா அல்லாஹ், உன்னுடைய பயம், உன்னுடைய அச்சம், என்ன தண்டிச்சிருவா இந்த பயம், என்ன மன்னிக்க மாட்டா இந்த பயத்துலதான் நான் இப்படி செஞ்சேன். ஆனா நீ இப்படி செஞ்சும் என்ன எழுப்பாட்டிட்டாய். அல்லாஹ் சொன்னானாம், அவ்வளோ பயமா என் மீது உனக்கு? உன்னை மன்னிச்சிட்டேன், நீ சொர்க்கம் போ. ஆனா நான் சொன்ன நிபந்தனை, தொண்டை குழிக்கு ரூஹு வருவதற்கு முன்னால் அல்லாஹ் இரக்கம் காட்டினால்தான், அதுக்கு பின்னால் அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். சகோதரர்களே, எந்த அளவு இரக்கம்! ஆமா, அல்லாஹ்வை விளங்கல சரியான முறையில. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரன் காரூன், பிரம்மாண்டமான கோடீஸ்வரன். எவ்வளவு கோடீஸ்வரன் என்றா அல்லாஹ் சொல்றான், மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா. அவனுடைய ஹசானாவுடைய திறப்புகளை தூக்குறதுக்கு மாத்திரம் பல ரெஸ்லர்கள் வேணுமா, மல்யுத்த வீரர்கள், பொடி பில்டர். அவன் சாவிய தூக்குறதுக்கு மட்டும். அப்ப எவ்வளவு பெரிய பலம் இருக்கும் அவனுக்கு. ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல. மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது இட்டு கட்டினான். கடைசியாக நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன். தஃப்சீருல் மல்ஹரில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வருது. கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே கைய நீட்டி அவன் அப்படியே மண்ணுக்குள்ள சுழிவாங்க வச்சுட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் சொன்னான், மூசா, பூமிக்கு நீங்க கட்டளை போடுங்க, பூமி உங்களோட கட்டளைக்கு கட்டுப்படும். பூமி சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அரு ஹுதீஹி, ஏ பூமியே, இந்த காரூனை நீ சுழிவாங்குவாயாக. அப்படியே பிடிச்சிட்டு காரூனுடைய 2 காலையும் பூமி பிடிச்சிச்சு. பூமிக்குள்ள வைத்தார். மெல்ல மெல்ல போறார். இப்ப கத்துறார், மூசா மூசா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படல. முழுமையா அப்படியே பூமிக்குள்ள காரூன் சுழி வாங்கப்பட்டார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா, ஏ மூசாவே, மா அக்லல கல்பக், ஏன் உங்களோட உள்ளம் இவ்வளோ கடினமாக மாறிவிட்டது? இஸ்தகாஸ பிக 70 மர்ரத்தன் ஃபலம் துகிஸ்ஹு, அந்த காரூன் 70 தரம் உங்களிடத்துல கெஞ்சினானே, மூசா மூசா என்ன காப்பாத்துங்க, மூசா என்ன காப்பாத்துங்க மூசா. ஒரு குத்தம் செஞ்சதுக்காக அவனோட நீங்க இறக்கப்படலே, அவனை நீங்க காப்பாத்தலே. அல்லாஹ் சொன்னானாம், அவன் பாவிதான், அவன் மோசமானவன் தான், என்ன மறுத்தவன் தான். ஆனா மூசா மூசா என்று 70 முறை கத்தின வாயால அல்லாஹ் என்பதாக ஒரு முறை அவன் என்னை அழைத்திருந்தால் நான் அவனை பாதுகாத்திருப்பேன். அது மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் பூமியை யாருக்கும் வழிபடாமல் நான் ஆக்கியிருப்பேன். அவன்தான் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். 3வது வசனம் அல்லாஹ் சொல்றான், மாலிகி யௌமித்தீன். மாலிக்ண்டா சொந்தக்காரன். மாலிக்ண்டா யார்? சொந்தக்காரன். யௌமித்தீன், யௌமுத்தீன்டா யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாள், மறுமை நாளின் அதிபதி. மாலிக் யௌமித்தீன்டா என்ன? மறுமை நாளின் அதிபதி. உலகத்திலேயும் அதிபதி அவன் தான். அப்ப ஏன் அல்லாஹ் மாலிக் யௌமித்தீன், கியாமத்துடைய நாளில் அதிபதின்னு அல்லாஹ் சொல்றான்? உலகத்துல அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு பதவிய பட்டத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். நீ ஸ்ரீலங்காவா, நீ ஜனாதிபதியா கொஞ்ச காலம் இரு. அமெரிக்காவா, நீ கொஞ்ச காலம் ஜனாதிபதியா இரு. சவுதியா, நீ கொஞ்ச நாள் அதிபதியாக இரு. முழு உலகத்திலையும் அல்லாஹ் ஒவ்வொருத்தர ஜனாதிபதியாக, அரசராக அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு சிலருக்கு அல்லாஹ் 4 பேருக்கு அல்லாஹ் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்த. முழு உலக ஆட்சி. 2 முஸ்லிம்கள், 2 காஃபிர்கள். 2 முஸ்லிம் யார்? முதலாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், 2வது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். 2 காஃபிர், 1 புக்தனசர், 2வது நம்ரூத். 4 பேரும் உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. ஆனா 4 பேரும் இன்றைக்கு மையத்தை அறிகிறான், ஜனாசாவாக இருக்கிறான். ஆனா உலகத்தை அல்லாஹ் ஒரு நாளைக்கு அழிப்பான். அழிச்சதுக்கு பின்னால கியாமத்துடைய நாளை அல்லாஹ் உருவாக்குவான், மஹ்ஷர் மைதான். அந்த மைதானத்துல உலகத்துல அரசன், ஆண்டி, படிச்சவன், பட்டமெடுத்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரர் எல்லாரும் எப்படி நிக்கணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன். உலகத்துல பிராண்டட் செருப்பு போட்டாக்கள் எல்லாம் செருப்பு இல்லாம நிப்பாங்க. உராத்தன், நிர்வாணிகளாக நிப்பாங்க. உருளன், ஹத்னா செய்யப்படாதவர்களாக நிப்பாங்க. இந்த பூமி செம்பு தரையாக மாற்றப்படும். முழு உலகத்தையும் அல்லாஹ் அழிச்சு போட்டு எல்லாரையும் ஜனாசாவாக மாத்தி போட்டு உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மலக்குல் மௌத்தும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வும் மட்டும் இருப்பான். அல்லாஹ் கேட்பானாம், மலக்குல் மௌத்த பாத், அஸ்ராயீல பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், மலக்குல் மௌத் யார் இருக்கிறது, யார் இருப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் மலக்குல் மௌத் சொல்லுவாராம், யா அல்லாஹ் நான் இருக்கிறேன், நீ இருக்கிறாய், ஜிப்ரீல் இருக்கிறார், மீகாயில் இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுவானாம், மீகாயில மௌத்தாக், ஜிப்ரீல மௌத்தாக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மௌத், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மௌத். அல்லாஹ் கேட்பானா, இப்ப யார் இருக்கிற? சொல்லுவாராம், நானும் நீயும் மட்டும்தான் இருக்கிறேன், உனக்கும் மௌத் வரட்டும். எங்களை எல்லாம் மௌத்தாக்கினவர் யார்? அவர்தானே மலக்குல் மௌத். முழு உலகத்தை மௌத்தாக்கினவர் யார்? அவர்தான் மலக்குல் மௌத். அவரையும் அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டு முழு அந்த சராசரத்தில் அல்லாஹ் மாத்திரம் இருப்பானாம். அப்ப அல்லாஹ் கேட்பானாம், லிமனில் முல்குல் யௌம். எங்க அரசர்கள், எங்க ஆட்சியாளர்கள், எங்க ஆட்டம் போட்டவர்கள், எங்க வல்லரசுகள்? இன்றைய நாளுடைய ஆட்சி அதிகாரம் யார கையில? பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டான். ஏன்? எல்லாரும் மையத். அல்லாஹ்வை சொல்லுவானாம், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். அடக்கி ஆளக்கூடிய எனக்கு மட்டும்தான்டா ஆட்சி சொந்தம். நீங்க எல்லாம் டெம்பரியா வந்தாக்கள், நாம் போட்ட பிச்சையில வாழ்ந்தாக்கள். ஆகையால் மாலிகி யௌமித்தீன்,
அந்த கியாமத் நாளுடைய மறுமை நாளுடைய அதிபதி அல்லாஹ்வாகிய நாம் மாத்திரம்தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, 3 வசனங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 3 வசனங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்த்தம் விளங்குதா கொஞ்சமாவது? அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன் என்ன? கியாமத் நாளுடைய அதிபதி. நான் சொன்ன சம்பவங்கள் ஹதீஸுகள் எல்லாத்தையும் ஒரு தரம் மீட்டி பாத்தீங்கண்டா மாஷா அல்லாஹ்னு கல்புல இந்த தஃப்சீர் பதிஞ்சிரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாங்க என்ன செய்வோம், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை மீதமுள்ள அறவாசியை ஓதி முடிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.